அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சாம்சங் நிறுவனம் குறித்து ஒரு வருத்தமான செய்தி. நமது தமிழக முதல்வர்கள் உடல்நிலை பொருட்படுத்தாமல் அமெரிக்கா சென்று அங்கே இருக்கும் சிறு பெரும் தொழிற்சாலைகள் உரிமையாளர்களிடம் பேசி நம்ம தமிழகத்திற்கு விரிவாக்கம் மற்றும் புதிதாக துவக்க தொழிற்சாலைகளுக்கு படித்த இளைஞருக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே சாம்சங் நிறுவனத்தில் பணிபுரிகிறவர்கள் இன்று 5வது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஊதிய உயர்வு எங்களுக்கு சலுகைகள் இல்லை, அது இது இல்லை என்று. ஐயா தொழிலாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு தொழிற்சங்கத்தின் மூலமாக இப்படிப்பட்ட மறைமுக செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குறைகள் என்னவென்று சொன்னாலும் அதை நிர்வாகத்திடம் சொல்ல வேண்டும். அந்த நிர்வாகத்தினுடைய வருமானத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஊதியம் வழங்கப்படும். எனவே நீங்கள் அனைவரும் பின்னோக்கி பாருங்கள். அதாவது நாம் படித்து விட்டோம், தமிழகத்தில் வசிக்கின்றோம், அப்பார்ட்மெண்ட்டை இஎம்ஐயிலே வாங்கியிருக்கிறோம், காரை இஎம்ஐயிலே வாங்கியிருக்கிறோம், 2 வீலரை இஎம்ஐயிலே வாங்கியிருக்கிறோம், குழந்தைகள் ஒரு நல்ல பள்ளியில் படிக்கிறார்கள், நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இது மனிதாபிமானத்து அடிப்படையில் உங்களுக்கு நான் கட்டளையிடவில்லை, என் மனதில் பட்டதை சொல்கின்றேன். எனவே இவையெல்லாம் மனதில் கொண்டு நம் வேலையை உற்பத்தியை இப்பொழுது நீங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே உற்பத்தி பாதிக்கப்பட்டு அந்த உற்பத்தி வெளிநாடுகளுக்கு சப்ளை முடியாத அளவிற்கு நஷ்டத்தில் இயங்கக்கூடிய சாம்சங் நிறுவனம், அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலை பற்றி மட்டுமே சொல்கின்றேன். நான் தொழிற்சாலை சம்மந்தப்பட்டவன் அல்ல. அதே சமயத்தில் ஒரு நிர்வாகத்தினுடைய வரவு செலவு கணக்குகள், அவர்கள் அதன் அடிப்படையிலே ஊதியம் நிர்ணயிக்கப்படுகிறார்கள். லாபத்தில் இறங்கவில்லை, நஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஒன்று கேட்கின்றேன், மனிதாபிமானத்துடன் பதில் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கும் பெண்களையும் கேட்டு பாருங்கள் நான் சொன்னது குறித்து. நாளைக்கே அந்த நிறுவனம் எங்களுக்கு தமிழகத்தில் கிளை வேண்டாம், நாங்கள் வேறு மாநிலத்துக்கு மாற்றுகிறோம் என்று மூடிவிட்டால் உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் என்ன போராட்டம், அரசுக்கு எதிராக என்ன போராட்டம் நடத்தப் போகிறீர்கள், அல்லது மற்றவர்களுக்கு எதிராக என்ன போராட்டம் நடத்தப் போகிறீர்கள்? ஒரு வேலையின் என்பது இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் படித்துவிட்டு லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பணி அமர்த்தப்பட வேண்டும், தொழிற்சாலைகளில் பெருக வேண்டும். எனவே இந்த போராட்டங்கள் நடத்தி ஒரு நிர்வாகத்தை முடக்கி அந்த நிர்வாகம் தமிழகத்திலிருந்து வெளியேறுவதை நினைக்கும் பொழுது தமிழர்களாகிய நாம் தலைகுனிவை தான் ஏற்படுத்த வேண்டும். இதில் அரசியல் புகுந்தால் நீங்கள் இடம் அளிக்காதீர்கள். உங்களுடைய குடும்பத்தை உங்கள் வீட்டிலே சென்று கேட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைகளின் படிப்பு நிலையை எடுத்து பாருங்கள். நீங்கள் வாகனம் இஎம்ஐயை நினைத்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறோம், எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்வீர்களா? முடியாது. எனவே தயவு இருந்து இந்த போராட்டங்கள் நடத்துவதை தொழிலாளர்கள் நிறுத்திவிட்டு நிர்வாகத்துடன் ஒத்துழைங்கள். எனது முதலாளி ஒருவர் சொன்னார், ஒரு முதலாளி அல்ல, பல முதலாளியிடம் இருக்கின்றேன். நான் ஒரு முதலாளி என்ன சொன்னார் என்றால் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ஒரு தனி மனிதன் தன் குமஸ்தா என்றைக்கு ஓனருடைய உரிமையாளருடைய வரவு செலவு கணக்கை பார்க்க நினைக்கிறானோ அன்றைக்கே அவனை வேலையிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்பது. அதையே அடிப்படையில் தான் உங்களுக்கும் சொல்கின்றேன். நிர்வாகத்தில் சாம்சங் நிர்வாகம் உலக அளவிலே சைனாவை சார்ந்த நிர்வாகம் அனைத்து விதமான வருமான வரி அனைத்தையும் கட்டி வருகிற தமிழகத்திற்கு அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தை அடிப்படையிலாக கொண்டு தான் உங்களுக்கு போனஸ் ஊதியம் வழங்கப்படும். நமக்கு இவ்வளவு வேண்டும் என்றால் நிர்வாகத்தில் கிடைத்தால் தானே வரும். இதனால்தான் நான் தமிழகத்தில் தொழிற்சாலைகள் வருவதை பயப்படுகிறார்கள். இந்த தொழிலாளர் பிரச்சனைகள் தான். இன்றைக்கு தமிழகத்திலே வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சலூன் கடை முதல் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து வந்து, ஏனென்றால் அங்கு கேட்பதை விட இங்கு கொடுப்பது அதிகம். அங்கு நேரம் குறைவு, இங்கு அதிகம் நேரம் உழைக்க வேண்டும் என்றாலும் பரவாயில்லை என்று. எனவே தமிழர்களாகிய நீங்கள் தயவு கூர்ந்து இந்த போராட்டங்கள் நடத்தாமல் சாம்சங் தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை அமைச்சரிடம் பேசினால் அமைச்சர் அரசாங்கத்தின் சார்பாக தான் பேச முடியுமே தவிர நிர்வாகத்தின் சார்பாக பேச முடியாது. நிர்வாகம் என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு. நிர்வாகம் என்பது பொதுத்துறை, அரசாங்கம் என்பது அமைச்சர், தொழில்தாளர் அமைச்சர் உங்களுடைய அடிப்படை வசதிக்காக போராட வேண்டுமே தவிர ஊதியம் இவ்வளவு வழங்கப்படும் என்று சொல்லும் அதிகாரம் அவருக்கு இல்லை. எனவே தயவு கூர்ந்து இதை சிந்தித்து, நான் சொல்வதை தவறு இருந்தால் மன்னியுங்கள். எனவே இது சிந்தித்து அவர்கள் அந்த திரும்ப பெற்று பணிக்கு திரும்பி அவர்களுடைய வாழ்க்கை ஆரத்தையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.